ஹலோ, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஜப்பான்ல கிடைக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு பழம். இது பார்க்கறதுக்கு தக்காளி மாதிரி இருக்கு. இதோட பேரு பெசிமான். ஜாப்பனீஸ்ல காக்கின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரூட்டு ஃபர்ஸ்ட் சைனால இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜப்பான்ல தான் இது ஜாஸ்தி விளைவிக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வீட்லயும் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இது கிடைக்குது. இது வாங்கி சாப்பிட்றாங்க. பெசிமானோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மாம்பழமும் நொங்கும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட் தான் இருக்குது. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தி ஆகுது. ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷன் கூட சீக்கிரம் ஆகிடுது. பொட்டாசியம் இருக்குது. பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்டிடாக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால ஸ்லோ ஏஜிங் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? இது வந்து காட்ஸ் கிஃப்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வீட்லேயும் வைக்கும்போது இது வந்து அதிர்ஷ்டம் கொடுக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ எனக்கு இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் ஷேர் பண்ணதில் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது.